புதுவையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற கட்சி தலைவராக மீண்டும் ரங்கசாமி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். புதுவை சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த என்ஆர் காங்கிரஸ் 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றதுடன் பாஜக 4 தொகுதிகளிலும், அதிமுக மற்றும் லஜக தலா 1 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துள்ளது. தேர்தல் வெற்றிக்கு பின்னர் நேற்று முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவி ராஜினாமா கடிதத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை நேரில் சந்தித்து வழங்கியிருந்தார். இதைத் தொடர்ந்து இன்று காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டணியின் தலைவராக ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிய ஆட்சி அமைப்பு, சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்வு செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற கட்சி தலைவராக ரங்கசாமி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் அவர் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கும் நிலை உறுதியாகியுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரங்கசாமி, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற கட்சி தலைவராக தன்னை தேர்வு செய்துள்ளனர். விரைவில் துணைநிலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளோம். அதன் பிறகு பதவியேற்பு விழா நடைபெறும் தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் அமைச்சரவை அமைப்பு, யாருக்கு அமைச்சரவை பதவி வழங்கப்படும், பாஜகவிற்கு எத்தனை அமைச்சர் பதவிகள் ஒதுக்கப்படும் போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் ரங்கசாமி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை அடுத்து புதுச்சேரியில் புதிய அரசு அமைக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. புதுவையில் கடந்த சில தினங்களாக 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்பொழுது பெய்து வரும் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்ததுடன் அனல் காற்று வீசி வந்ததால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். வெயில் தாக்கத்தை குறைப்பதற்காக பல்வேறு குளிர்பானங்கள் அருந்தி வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. நேற்று இரவு முதல் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் மழை பெய்ய துவங்கியது. குறிப்பாக நகர பகுதிகளான முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இதேபோல் கிராமப்புறங்களான அரியாங்குப்பம், பூர்ணாங்குப்பம், தவளக்குப்பம், பாகூர், கரையான்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகளிலும் லேசான மழை பெய்தது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி கம்பன் கழக 2ஆம் நாள் விழாவில் ஜேவிஎஸ் நிறுவன அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 59ஆம் ஆண்டு கம்பன் விழா புசி வீதியில் உள்ள கம்பன் கலையரங்கில் நேற்று துவங்கியது. உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதியரசரும் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவருமான நீதியரசர் ராமசுப்பிரமணியன், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆகியோர் துவக்க உரையாற்றினர். தொடர்ந்து விழாவிற்கான மலர் வெளியீட்டை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வெளியிட நீதியரசர் ராமசுப்பிரமணியன் பெற்றுக் கொண்டார். மேலும் புதுவை மாநில சிறந்த தமிழ் புலவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நூல்கள் வெளியிடப்பட்டது. மேலும் கம்ப காவலர் வழக்கறிஞர் முருகேசன், பானுமதி அறக்கட்டளை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களை கம்பன் கழக தலைவர் செல்வகணபதி எம்பி, கம்பன் கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து பொன்னாடை போற்றியும் நினைவு பரிசுகள் வழங்கியும் வரவேற்றனர். இன்று 2ஆம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஜேவிஎஸ் நிறுவன அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஜேவிஎஸ் சரவணன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் சாரதா அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இந்த வழக்காடு நீதிமன்றத்தில் அறக்கட்டளை நிறுவன சச்சிதானந்தம் முன்னிலை வகித்தார். கம்பவாதிரி இலங்கை ஜெயராஜ் நடுவராக இருந்தார். ராமன் சுக்ரீவனுக்கு வரம் கொடுத்தது குற்றம் என்ற வழக்கின் பொருளில் நடைபெற்ற இந்த வழக்காடு மன்றத்தில் வழக்கு தொடுப்பூராக பர்வீன் சுல்தானா, மறுப்புறாக சண்முக வடிவேல் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார், கம்பன் கழக நிர்வாகிகள், தமிழறிஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நேற்று துவங்கிய கம்பன் விழா தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற உள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து குறைகள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். கடந்த 2 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது.
நேற்று இரவு முதல் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் மழை பெய்ய துவங்கியது. குறிப்பாக லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து அவர்களின் ஆணைக்கிணங்க ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் தொகுதி முழுவதும் சென்று தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்து அதற்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரி பள்ளிகளில் பிரெஞ்சு மொழியை நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரான்சில் போராட்டம் நடைபெறும் என்று பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்கங்கள் கூட்டமைப்பு தலைவர் முருகு பத்மநாபன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி பள்ளிகளில் பிரெஞ்சு மொழியை நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மீண்டும் மாணவர்கள் எப்போதும் போல பிரெஞ்சு மொழியை கற்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் வரும் 10/5/2026 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் பிரான்சில் உள்ள உலக புகழ் ஈஃபில் கோபுரம் முன்பு புதுவையை பூர்வீகமாக கொண்ட மக்கள் அனைவரும் திரண்டு கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றி டெல்லி மத்திய அரசுக்கும் புதுவை சட்டமன்றத்திலும் தீர்மானமாக நிறைவேற்றி மறுபரிசீலனை செய்யுமாறு மத்திய அரசை வற்புறுத்த வேண்டும் என்று புதுவை அரசுக்கு கோரிக்கை விடுத்து மக்கள் திரள் நடைபெறும் என்று பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்கங்கள் கூட்டமைப்பு தலைவர் முருகு பத்மநாபன் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகளுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. இதில் ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பிரசிடென்சி எலைட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி மாணவி 600க்கு 598 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மாணவியின் இந்த அபார வெற்றியால் பள்ளி வளாகத்தில் கொண்டாட்டம் களை கட்டியது. மாநிலத்தில் முதலிடம் பெற்ற மாணவிக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் சிறப்பு பாராட்டு விழா நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் கிறிஸ்டிராஜ் மாணவிக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினார். ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கைத்தட்டி மாணவியின் வெற்றியை கொண்டாடினர். தொடர்ந்து மாநில அளவில் உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்ற பிற மாணவர்களுக்கும் பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த வெற்றிக்கு ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பான பயிற்சியும் பெற்றோர்களின் முழுமையான ஒத்துழைப்பும் முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்தது. மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்த தொடர்ந்து சிறப்பு பயிற்சிகள் மற்றும் தேர்வு முகாம்கள் நடத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இந்த ஆண்டு நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பிரசிடென்சி எலைட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி 100% தேர்ச்சி பெற்று மேலும் ஒரு கல்வி சாதனையை பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் குழந்தைகளின் மனதிலும் தமிழக வெற்றி கழகம் இடம் பிடித்ததை ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். இதனை கண்ட பெற்றோர் அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டனர். நடந்து முடிந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் புதிதாக கட்சி துவங்கி தேர்தலில் போட்டியிட்ட நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று ஆண்ட கட்சிகளை பின்னுக்கு தள்ளியது. இருப்பினும் ஆட்சி அமைக்க தேவையான சட்டமன்ற உறுப்பினர்கள் மெஜாரிட்டி இல்லாத காரணத்தால் ஆட்சி அமைக்க இழுபறி நீடித்து 2 நாட்களாக குழப்பத்தில் இருந்து வந்தது. இந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்தன. செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இதனை கண்ட குழந்தைகள் உற்சாகத்தில் கையை உயர்த்தி டிபிகே என்று உற்சாகமாக கூச்சலிட்டனர். இதை கண்ட பெற்றோர்கள் அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டனர். புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் செயல்பட்டு வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தது. இது குறித்து பள்ளி தாளாளர் புவனா வாசுதேவன் கூறுகையில், பல ஆண்டுகளாக பள்ளியுடன் பயணித்து வந்த மாணவர்கள் இன்று உயரிய வெற்றியை அடைந்துள்ளனர். கண்ணீர், கவலை என குழந்தையின் எதிர்காலம் என்ன ஆகும் என்ற பெற்றோரின் மன அழுத்தம் ஆகியவற்றிலிருந்து இன்று வெற்றியின் உச்சியை எட்டியுள்ள இந்த மாணவர்களின் பயணம் அனைவரையும் நெகிழச் செய்கிறது. சிறுவர் பருவத்திலிருந்து வளர் இளம் பருவம் வரை நியூரோ டைவர்ஸ், சுமாராக கற்போர், மெதுவாக கற்போர், அசாதாரண திறன்கள் கொண்ட குழந்தைகளின் வளர்ச்சி, தன்னம்பிக்கை, சமூக பழக்கம், கல்வி முன்னேற்றம் ஆகியவை பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயாவின் தனித்துவமான வழிகாட்டுதலால் உருவாகியுள்ளதாக பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். இப்பள்ளியின் பெற்றோர்கள் பகிர்கையில், இந்த குழந்தைகள் மதிப்பெண்களில் மட்டுமல்லாமல் மனிதநேயம், ஒற்றுமை, பரிவு, தலைமை திறன், தன்னம்பிக்கை ஆகியவற்றிலும் சிறந்து விளங்குகின்றனர். மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சகோதரர் சகோதரிகளாக நேசித்து வளர்வது தங்களை பெருமைப்பட வைக்கிறது எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் பெற்றோர்கள் பிரிட்ஜஸுடன் இணைந்து பிறகு எங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. கல்வி மட்டுமின்றி ஒழுக்கம், சமூக பழக்கம், பொறுப்பு, உணர்வு, தன்னம்பிக்கை ஆகிய அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம் இணைந்து கொண்டாடிய இந்த வெற்றி விழா உற்சாகமான மற்றும் உணர்ச்சி பூர்வமான தருணமாக அமைந்தது.
மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைந்ததை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டு பாஜக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சியை கைப்பற்றியது. மேற்கு வங்கத்தின் முதல்வராக சுவேந்து அதிகாரி பொறுப்பேற்றுள்ள நிலையில் அதனை புதுச்சேரி பாஜகவினர் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் தலைமையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் அருகே ஒன்று திரண்டு பாஜகவினர் வெற்றி கோஷங்களை எழுப்பியதுடன் பட்டாசுகள் வெடித்தும் சாலையில் சென்ற பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் புதுச்சேரி பாஜகவை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கையில் கொடியுடன் கோஷங்களை எழுப்பி ஆரவாரமாக கொண்டாடினர். ஆட்சி அமைக்க உரிமை கோரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து முதல்வர் ரங்கசாமி கடிதம் அளித்தார். வரும் 13ஆம் தேதி முதல்வராக பதவியேற்க உள்ளதாக ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணிகள் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் 12, பாஜக 4, அதிமுக 1, லாஜக 1 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி அமைக்க 16 சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு தேவை. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பலம் உள்ளதால் மீண்டும் ரங்கசாமி தலைமையில் ஆட்சி அமைய உள்ளது. என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை கட்சி தலைவராக ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். பாஜக சட்டப்பேரவை கட்சி தலைவராக நமச்சிவாயம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். என்டிஏ கூட்டணி அமைச்சரவையில் பாஜகவுக்கு எத்தனை அமைச்சர்கள் என்று முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. அதைத் தொடர்ந்து முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் கடிதம் அளித்தார். அதைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க உரிமை கோரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் முதல்வர் ரங்கசாமி கடிதம் தந்தார். அப்போது என்டிஏ கூட்டணி கட்சிகளான என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இருந்தனர். சந்திப்புக்கு பிறகு முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், புதுச்சேரியில் என்டிஏ ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி ஆளுநரிடம் கடிதம் தந்துள்ளேன். வரும் 13ஆம் தேதி காலை முதல்வராக பதவியேற்கிறேன் என்றார். அதைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கூறுகையில், ஏற்கனவே கடந்த என்டிஏ கூட்டணியில் இருந்தது போல் புதிதாக அமையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் பாஜகவுக்கு பேரவைத் தலைவர் 2 அமைச்சர்கள் தர கோரிக்கை இருந்தன. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது என்றார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள தாக்கூர் கவர்மெண்ட் கல்லூரி மைதானத்தில் வரும் மே 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் 2 நாட்கள் பிரம்மாண்டமான ஐபிஎல் ஃபேன் பார்க் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதுகுறித்து ஐபிஎல் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், கிரிக்கெட் ரசிகர்கள் நேரடியாக ஸ்டேடியத்தில் அமர்ந்து போட்டிகளை காணும் அனுபவத்தை பெறும் வகையில் பிரம்மாண்ட LED திரைகளில் ஐபிஎல் போட்டிகள் நேரலையாக ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் ரசிகர்களை கவரும் வகையில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இளைஞர்களுக்கான கேமிங் ஆக்டிவிட்டிஸ், ரசிகர்களுக்கான ஃபேஸ் பெயிண்டிங், செல்ஃபி அண்ட் டெக் பூத், குழந்தைகளுக்கான கிட் ஜோன் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற உள்ளதாக தெரிவித்தனர். இதனுடன் ரசிகர்களை மேலும் உற்சாகப்படுத்த லக்கி டிரா நிகழ்ச்சியும் நடத்தப்பட உள்ளது. இதில் தேர்வு செய்யப்படும் ரசிகர்களுக்கு ஐபிஎல் ஜெர்சிகள் மற்றும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு வரும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆம்புலன்ஸ் வசதி, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம், தனியார் பாதுகாப்பு பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக ஐபிஎல் நிர்வாகிகள் தெரிவித்தனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஐபிஎல் ஃபேன் கார் நிகழ்ச்சிகள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு கிரிக்கெட் திருவிழாவை கொண்டாடுமாறு பொதுமக்களுக்கு நிர்வாகிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைக்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் நாளை தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்பார் என்று தகவல் வெளியானது. இதையடுத்து புதுவையில் தாவேகாவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவானது. ஆனால் கட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டி கிடைக்காததால் அக்கட்சியின் தலைவர் விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்பதில் சிக்கல் நிலவியது. இதையடுத்து திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் அக்கூட்டணிகள் விலகி தாவேகாவுடன் புதிய கூட்டணியை அமைத்தது. இதையடுத்து காங்கிரஸில் வெற்றி பெற்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்தனர். தொடர்ந்து பெரும்பான்மைக்கு இன்னும் 6 இடங்கள் தேவை என்ற நிலை இருந்த நிலையில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நிபந்தனையற்ற ஆதரவு அளித்தது. மேலும் விசிகாவும் தங்களது ஆதரவை தாவேகாவிற்கு அளிப்பதாக தகவல் வெளியான நிலையில் தங்களை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு ஆளுநரை சந்தித்து விஜய் கடிதம் அளித்துள்ளார்.
இதையடுத்து விஜய் சனிக்கிழமை தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியானது. இதையடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள தாவேகாவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே புதுவையில் தாவேகாவினர் அண்ணா சிலை அருகே பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதை கொண்டாடினர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் ரோலர் ஸ்கேட்டிங் பெடரேஷன் ஆஃப் இந்தியா பழைய நிர்வாகத்தை கலைத்து புதிய தற்காலிக குழுவை நியமித்துள்ளது. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற 63வது தேசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள் பதக்கம் வென்ற புதுச்சேரி வீரர்களுக்கு தற்காலிக குழு தலைவர் முத்து கேசவலு சான்றிதழ்களை வழங்கினார். புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தில் நீண்ட காலமாக நிலவி வந்த நிர்வாக முறைகேடுகள் காரணமாக வீரர்களுக்கு சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் நீட், எம்எஸ்பி கோட்டா, உயர்கல்வி சேர்க்கை மற்றும் அரசு ஊக்கத்தொகை பெறுவதில் வீரர்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டது. இதை கருத்தில் கொண்டு நீதிமன்ற உத்தரவு மற்றும் ரோலர் ஸ்கேட்டிங் பெடரேஷன் ஆஃப் இந்தியா வழிகாட்டுதலின் அடிப்படையில் தற்காலிக குழு சான்றிதழ்களை வழங்கியது. PRSA-வில் மாவட்ட சங்கங்கள் அமைக்காதது, போலி கிளப்புகள் மூலம் தேர்தல் முறைகேடுகள், நிதி மற்றும் நிர்வாக குறைபாடுகள் குறித்த புகார்களின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் ரோலர் ஸ்கேட்டிங் பெடரேஷன் ஆஃப் இந்தியா பழைய நிர்வாகத்தை கலைத்து புதிய தற்காலிக குழுவை நியமித்துள்ளது. ஓய்வு பெற்ற SAI தலைமை பயிற்சியாளர் மற்றும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க CEO முத்து கேசவலு தலைமையில் டாக்டர் அமரீந்தர் பிஸ்வால் மற்றும் சர்வதேச வீராங்கனை மெர்லிந்தனம் அற்புதம் ஆகியோர் உறுப்பினர்களாக உள்ளனர். சான்றிதழ்களை வழங்கிய போது பேசிய தலைவர் முத்து கேசவலு, வீரர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாத வகையில் வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்வதே குழுவின் நோக்கம் என்றார். புதுச்சேரி சாந்தி நகரில் இயங்கி வரும் அன்பாலய மேல்நிலைப் பள்ளி 2025-26 ஆண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி சாந்தி நகரில் இயங்கி வரும் அன்பாலயா மேல்நிலைப் பள்ளிகள் 2025-26 ஆண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். நல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பாராட்டி பள்ளியின் தாளாளர் அன்பழகன் வாழ்த்தினார். முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். மாணவர்களின் தேர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களை பாராட்டினார். மேலும் மாணவர்கள் மேல் படிப்பிற்காக வழிகாட்டுதலை வழங்கி சிறப்பித்தனர். இந்த வருடத்திற்கான மழலையர் முதல் 11ஆம் வகுப்பு வரை சேர்க்கை துவங்கியுள்ளது. பெனவலன்ட் தொண்டு நிறுவனத்தின் மூலம் படிப்பில் ஆர்வமுள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் படிப்பு செலவினை ஏற்று சலுகை கட்டணத்தில் கல்வி வழங்கப்படுகிறது என்ற தகவலையும் தெரிவித்தார். பக்கிரிப்பாளையம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பாண்டவர் சமேத அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ சித்து விநாயகர், ஸ்ரீ பெரிய மாரியம்மன், ஸ்ரீ தண்டு மாரியம்மன், ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ சக்திவேல் முருகர் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாகவாசனம், பஞ்சசகல்ய பிரதிஷ்டை கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், பூர்ணாகுதி, பகவத் அனுகிரகம், எஜமான சங்கயம் வனம், மருத்தனம், மேதினி பூரை, அங்கூரபரணம், அனைத்து யாக கேள்வி குண்டங்களுக்கு அலிதிருஷ்டை, கும்பசாதகம், கலாகர்ணம், உத்க ஹோமம், முதல் கால பூர்ணாகுதி, புண்ணியாகம், அக்லி பிரணயனம், உத்மஹாசந்தி ஹோமம், அதிவாஸ்தகி ஹோமம், அக்ஷி மோசன ஹோமங்கள், அஷ்டபந்தன சாற்றுதல், 2ஆம் கால பூர்ணாகுதி, புண்ணியாகம், பிரயக்னிகரணம், பிம்ப வாஸ்து, மகாசாந்தி, திருமஞ்சனம், சயனாவதி பாலவசம், ஜஹத்ரம் மூர்த்தி ஹோமம், 3ஆம் கால பூர்ணாகுதி, புண்ணியாகம், விஸ்வரூபம், திருப்பள்ளி எழுச்சி, கோபூஜை, அக்னி பராயணம், ஆராதனம், உக்கு ஹோமம், மகா பூர்ணாகுதி, ஸ்ரீ சித்து விநாயகர் ஆலயம், ஸ்ரீ பெரிய அம்மன் ஆலயம், ஸ்ரீ தண்டு மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம், ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ சக்திவேல் முருகர் ஆலய கும்பாபிஷேகம், ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய ராஜகோபுரம், விமானம், பிரதான மூர்த்திகள் மற்றும் பரிவார மூர்த்திகள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சிகள் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத் ரக்ஷகன் MP தலைமையில் டாக்டர் ராமச்சந்திரன் வேந்தர் அம்பேத்கர் நிலை பல்கலைக்கழகம் மற்றும் மூர்த்தி IAS மேலாள் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் முன்னிலைகள் ஒன்றிய கவுன்சிலர் முத்துக்குமரன், பக்கிரிப்பாளையம் தலைவர் முருகன் லட்சுமி, மணி, விழுப்புரம் மாவட்ட விவசாய சங்க தலைவர் காண்டீபன், சிவசங்கர், விக்னேஸ்வரன், வேலு, மதன் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு அழைத்து தெய்வங்களின் அருள் பெற்று சென்றனர். புதுச்சேரி சுவாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிவார வாராகி அம்மனுக்கு தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது.
புதுச்சேரி சுவாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி திருக்கோவில். இத்திருக்கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு மகாசக்தி பரிகார வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்ற மலர்கள் மற்றும் சந்தனத்தால் அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பாராயணம் பாடப்பட்டு தீபார்த்தனை காட்டப்பட்ட நிலையில் பக்தர்கள் வரிசையில் நின்று வாராகி அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுவை வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுற்றித் திரியும் பன்றிகளால் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சாலை ஓரங்கள் மற்றும் காலி இடங்களில் கொட்டப்படும் குப்பைகளால் துர்நாற்றம் வீசி வருவதாக சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. நகரின் மைய பகுதிகளில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளதால் குப்பைகளிலிருந்து வெளியேறும் துர்நாற்றத்தின் காரணமாக பன்றிகள் ஈர்க்கப்பட்டு நகரின் பல்வேறு பகுதிகளில் நாளுக்கு நாள் பன்றிகளின் தொல்லை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வில்லியனூர், தில்லை நகர், திருக்காமேஸ்வர நகர், கோட்டைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பன்றிகள் குட்டிகளுடன் சுற்றி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.